ஐஷு ரீசெண்டாக அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்டர் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் தான் ஐஷு. டான்ஸரான இவங்க வீட்டுக்குள்ளே போகும்போதே ரொம்பவே ஒரு நல்ல பேரோடு தான் போயிருந்தாங்க. ஏன்னா அமீர் அவர்களோட தங்கச்சி தான் ஐஷு. இவங்க டான்ஸ் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வீட்டுக்குள்ளேயும் ஸ்டார்டிங்கில் ரொம்பவே நல்லபடியாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாயா அவர்களோட கேங்கில் சேர்ந்து அர்ச்சனாவை எதிர்த்தது, அது மட்டும் இல்லாமல் நிக்சன் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தது அப்படிங்கிற ஒரு சில காரணத்தினால தான் இவங்களுக்கு ஃபேன்ஸ் கிட்ட கொஞ்சம் கெட்ட பேர் ஏற்பட்டிருந்துச்சு. ஆனாலுமே அது எந்த ஒரு விதத்துலையும் ஓட்டிங்ஸ் அஃபெக்ட் பண்ணலை. ஆனால் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அவங்கள வீட்டிலேருந்து ஃபோர்ஸ் பண்ணி வெளியே கூட்டி போனாங்க அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் தெரியல. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அப்பாலஜி போஸ்ட் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாமல் இருந்தாங்க. அண்ட் இப்போ தான் சமீப காலமாக சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. இந்த ஒரு நிலையில் ரீசெண்டாக அவங்களோட அம்மாவுக்கு பிறந்தநாள் வந்திருக்கு. அப்போ அவங்க ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்களை விட எனக்கு இந்த உலகத்தில் யாரும் பெருசே கிடையாது. உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன். உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன் தெரியுது. கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நான் மாற்றிடுவேன். உங்களோட சிரிப்பை வச்சு நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருந்த மிகப்பெரிய வலிகளை மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அது மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களோட பொண்ணான எனக்கு நல்லாவே தெரியும். கவலையே படாதீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு நாள் மாறும். நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்டருக்கு அடுத்த போஸ்ட்டு வாழ விடு அப்படிங்கிற ஒரு குவாட்டையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது ஐஷு அவர்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிக் பாஸ் 7 அடியிலேருந்து ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் டீம் ஏலேருந்து டீம் பிக்கு மாதிரி ரசிகர்கள் மத்தியில் இப்போ ஓரளவு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஐஷு அவர்கள் லாஸ்ட் வீக்கில் என்ட்ரியாக வராதது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் பிபி கொண்டாட்டங்கள்லையாவது கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் டாக்டர் தினேஷ் அவர்களுமே ரீசெண்டாக அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தார். அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் இப்போ நிறைய பிரபலங்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வகையில் கோ ஆர்டிஸ்ட் பிரேமி அவர்களை ரீசெண்டாக போய் பார்த்துருக்காரு. அந்த ஒரு ஃபோட்டோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி பிரேமி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது உன்னை இந்த மாதிரி பார்க்க. அண்ட் இந்த மாதிரி நீ மாறுவ அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. உன்னோட வெற்றிக்கு என்னோட மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இப்போ எப்படி நீயா இருந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சியோ அதே மாதிரி இதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே இடம் பிடிக்க என்னோட வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்லையுமே நீ இதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்டர் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகுது. இவங்களுக்கு மட்டும் கிடையாது, தினேஷோட எல்லா ஃபேன்ஸுக்குமே அதுதான் ஒரு ஆசையாக இருக்குது. கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி சொன்னார் அப்படின்னா எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.